சிங்கமும் ஏழை அடிமையும். நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு ஏழை அடிமை தனது கொடூரமான எஜமானிடமிருந்து தப்பித்து காடுக்குள் ஓடினான். அவன் பல மணி நேரங்கள் அலைந்து பயந்து பசித்துக் கொண்டு ஓய்வெடுக்க ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடினான். திடீரென அவன் ஒரு ஆழமான கர்ஜனத்தை கேட்டான் மற்றும் ஒரு வலிமையான சிங்கம் வாவில் குதறியதை பார்த்தான். அடிமை பயந்தான். ஆனால் சிங்கத்தின் பாவில் ஒரு பெரிய முள் சிக்கியிருப்பதை கவனித்தான். தன்னம்பிக்கையை திரட்டிக் கொண்டு அடிமை மெதுவாக சிங்கத்துக்கு அருகில் சென்று மூளை மெதுவாக எடுத்தான். சிங்கம் தாக்குவதற்கு பதிலாக அடிமையின் கையை நன்றி தெரிவித்து நக்கியது. அந்த நாளிலிருந்து சிங்கமும் அடிமையும் நண்பர்களாக காடில் அமைதியாக வாழ்ந்தனர். ஒரு நாள் அடிமை அவன் எஜமானின் காவலர்களால் பிடிக்கப்பட்டு ராஜ்யத்திற்கு திருப்பி அழைத்துச் செல்லப்பட்டது. தண்டனையாக அவனை பசித்த சிங்கங்களின் குகைக்குள் தூக்கி எறிய அரசர் உத்தரவிட்டார். அடிமை உள்ளே தள்ளப்பட்ட போது அவன் ஒரு பரிச்சயமான முகத்தை பார்த்தான். அது அவன் உதவிய சிங்கம்தான். தாக்குவதற்கு பதிலாக சிங்கம் மெதுவாக அடிமையின் அருகே சென்று அவன் கையை நக்கியது. அரசரும் மக்களும் இப்படியான விசித்திரமான நட்பைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர். அடிமையின் கருணையை உணர்ந்து அரசர் அவனை விடுதலை செய்து சிங்கத்தையும் மன்னித்தார். அடிமையும் சிங்கமும் மீண்டும் நண்பர்களாக காடுக்கு திரும்பினர். முடிவு. கதையின் நெறி: கருணை ஒருபோதும் மறக்கப்படாது. நல்ல செயல்கள் எதிர்பாராத வழிகளில் திரும்பி வரும். பார்த்ததற்கு நன்றி. இந்த கதையை நீங்கள் விரும்பினால் தயவு செய்து லைக், பகிரவும், சந்தாதாரராகவும் இருங்கள். இனிய இரவு, இனிய கனவுகள்.